அனைவருக்கும் வணக்கம். அலகு 1 வரலாறு என்றால் என்ன? இப்பாடத்தில் வரலாறு பற்றியும் அதன் சிறப்பையும், முந்தைய கால மனித இனத்தின் வாழ்வியல் முறைகள், பாறை ஓவியங்கள், வரலாற்று ஆராய்ச்சிகளின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம். வரலாற்றின் காலம் எவற்றால் கணக்கிடப்பட்டுள்ளது? ஆண்டு. கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன். கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு பின். பொ.ஆ.மு பொது ஆண்டிற்கு முன். பொ.ஆ பொது ஆண்டு. வரலாறு என்றால் என்ன? வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு ஆகும். வரலாறு என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது? கிரேக்கம். வரலாறு என்ற சொல் எந்த வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது? ஹிஸ்டோரியா. ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தில் என்ன நடந்தது என்பதை நாம் எதன் மூலம் அறியலாம்? நாட்குறிப்பு. நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தையும் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் அறிந்து கொள்ள பயன்படுத்துவது எது? கற்கருவிகள். பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை எதன் மூலம் அறியலாம்? பாறை ஓவியங்கள். பாறை ஓவியங்கள் எங்கு வரையப்பட்டுள்ளது? மலைப்பாறைகள், குகைச்சுவர்கள். நாணயவியல் என்றால் என்ன? நாணயங்கள் பற்றிய படிப்பு ஆகும். கல்வெட்டியல் என்றால் என்ன? எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்புகள் ஆகும். வரலாற்றின் ஆதாரங்கள் எத்தனை வகைப்படும்? தொல்பொருள் சான்றுகள், இலக்கியச் சான்றுகள். தொல்பொருள் சான்றுகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. நாணயங்கள், கல்வெட்டுக்கள், நினைவுச் சின்னங்கள், தொல் கைத்திறன் பொருட்கள். கல்வெட்டுக்கள் எடுத்துக்காட்டு தருக. பாறை கல்வெட்டுக்கள், கோவில் சுவர் கல்வெட்டுக்கள், உலோகத்தூண் செப்பேடுகள். நினைவுச் சின்னங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. அரண்மனைகள், திருமலை நாயக்கர் மகால், கோட்டைகள், வேலூர், கோயில்கள், தஞ்சாவூர், மடங்கள், டபாங். தொல் கைத்திறன் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள். இலக்கியச் சாறுகள் எத்தனை வகைப்படும்? மதச்சார்பற்ற இலக்கியம், மதச்சார்புள்ள இலக்கியம். மதச்சார்பற்ற இலக்கியங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. காப்பியங்கள், பாடல்கள், வெளிநாட்டு பயணக் குறிப்புகள், இந்திய ஆசிரியர்களின் நூல்கள், நாட்டுப்புற கதை பாடல்கள். மதச்சார்புள்ள இலக்கியம் எத்தனை வகைப்படும்? இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள். இதிகாசங்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? 2 வகைப்படும். இராமாயணம், மகாபாரதம். பக்தி இலக்கியங்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம். சமூக அறிவியலை பற்றி போட்டித் தேர்வுகளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா? எங்கள் டியர் சோசியல் சேனலுடன் இணையுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.